வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் சேனல். பிரகாஷ் சேனல் இப்போ நம்ம எது பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2021 பீப்புள் ஆஃப் தமிழ் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பித்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் ஒரு 25 வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் என்னோடய சேனல் டெர்மினேட் ஆச்சு, அதான் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சேனல் என்னென்னமோ பண்ணி நான் ரெக்கவரி பண்ணவே முடியல, அதை அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த சேனலு என்ன ரெக்கவரி பண்ண முடியல. எவ்வளோ பேர் சொல்லி பார்த்துட்டேன், யார் ஏதோ சொன்னாங்க. நான் பர்சனல் மெயிலெலாம் அனுப்பிச்சி விட்டேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் 2021 ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்னொரு சேனலே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னென்னா திருப்பி அந்த சேனலை நான் ரெக்கவரி பண்ணிட்டேன். இந்த நவம்பர் 1ஆம் தேதி 2020 நவம்பர் 1ஆம் தேதி மெயில் போட்டேன். மெயில் போட்ட அடுத்த 10 நிமிஷத்தில் இன்னொரு மெயில் வந்துச்சு, உங்களுடைய சேனல் எப்படி டிஸ்பிளே ஆகிடுச்சு செக் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு. அது எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா அதுக்கு வந்து ஒரு URL கோடு தேவை. நம்மளோட சேனலோட கோடு எனக்கு இல்லை. அந்த கோடை நான் எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். கன்ஃபார்மாக 100% நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், உங்களோட சேனல் கிடைக்கும். சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க 80% கிடைக்கும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் உங்களுடைய மெயில் டெர்மினேட் ஆகி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ எனக்கு கிடைச்சதில்லை, நான் இப்போ எடுத்துடல. அதை அனுபவமாக உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த URL கோடு எப்படி எடுக்கணுன்றதை காட்டுறேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக வெளில வந்துங்க. நார்மலாக இந்த மாதிரி கூகுள் குரோமில் போங்க. கூகுள் குரோம் நார்மலாக இந்த மாதிரி போய்க்குங்க. இதில் போய்ட்டு நார்மலாக நான் இப்போ கூகுள் டிஸ்பிளே மெயின் பேஜ் வரணுன்றதை போட்டேன். இந்த மாதிரி கூகுள் ஃப்ரெஷ்ஷான பேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்டில் வந்து எந்த கூகுளில் உங்களுக்கு லாகின் ஆயிருக்கோ அந்த ஃபோட்டோவோட காட்டும். பாருங்கள், லாகின் ஆயிருக்கா. இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட், மேனேஜ் அக்கௌண்ட் அண்ட் அதான் இருக்குல்ல அதுக்காக. அதை பாருங்கள், மேனேஜ் ஒரு அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணவொடனே ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும். மேனேஜ் யுவர் அக்கௌண்ட், ப்ரைவேசி, பர்சனலைசேஷன், மேனேஜ் யுவர் டேட்டா ப்ரைவேசி, ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட். இவ்வளோ வருத்தம் பார்த்தீங்களா. இதில் நான் என்ன பண்ணுறேன், மேனேஜ் யுவர் டேட்டா ப்ரைவேசின்றது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு ஈஸி தாங்க. ஒன்றுமே ஒரு பிரச்சனை இதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்த பேஜ் இது வந்துச்சுங்களா. இது பாருங்கள், அதுக்கு கீழே வந்துன்னா மேனேஜ் இமெயில் ப்ரெஃபரன்ஸ், டவுன்லோட் யுவர் டேட்டா, டெலிட் யுவர் கூகுள் சர்வீஸ், டெலிட் யுவர் டேட்டா. இதை வருது பார்த்தீங்களா, டெலிட் யுவர் கூகுள் சர்வீஸ்னு வருதுங்களா. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இது கண்டினியூ கொடுக்குறேன். அப்படியே நான் பண்ணுறேன், அவங்களோட அந்த பாஸ்வேர்டை போட்டுங்க. இப்போ இதை பாருங்கள், இதை கொடுத்தோடனே டவுன்லோட் விட்டுட்டா யூடியூப் 25 அப்லோட் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பழைய அந்த பீப்புள் ஆஃப் தமிழில். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், அதாவது என்னோடய சேனலோட URL எடுத்துட்டு தான் இதை பண்ணுறோம். அது எடுத்தால் தான் நம்ம திருப்பி அந்த மெயில் போட முடியும். அதுக்கு தனியாக சொல்கிறேன் இருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இதை என்ன பண்ணுறேன், இது டெலிட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க, ஒன்றுமே ஆகாது. இது எதுக்குன்னா, இதை கொடுத்துட்டிங்களா, இதை கொடுத்தவொடனே இதை பாருங்கள், பீப்புள் ஆஃப் தமிழ் உங்களோட சேனலில் அந்த மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி லிங்க் பண்ணிங்க அந்த மெயில் ஐடி வந்துச்சுன்னா, இப்போ பீப்புள் ஆஃப் தமிழ் என்ன பண்ணுங்க, இப்படி அழுத்தி பிடிங்க. இதை காப்பி டவுன்லோட் லிங்க்கு பண்ணிக்கங்க, இல்லை ஷேர் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷேர் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பு நல்லா பார்த்துங்க. என்னோடய யுவர் செல்ஃப்ன்றது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ URL கிடச்சிச்சு. இப்போ இந்த URL வந்து எப்படி நம்ம வந்து யூடியூப்பில் போயிட்டு மெயில் போடுறதுன்றது சொல்கிறேன் இருங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம URL எடுத்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொன்னேன்னா, நம்ம சேனலோட URL நம்ம மறந்துட்டோம், நமக்கு மெயிலே வரல, சஸ்பெண்ட் ஆன மெயில், டெர்மினேட் ஆன மெயிலே வரல, URL நமக்கு தெரியலனா எப்படி எடுக்கணுன்றதை URL போட்டுட்டேன். இப்போ அந்த URL எடுத்துகிட்டு நம்ம பேக்கப் வச்சுக்கிறோம். இப்போ அதை எப்படி நம்ம வந்து கூகுளுக்கு யூடியூபுக்கு வந்து ஃபார்ம் அப்பீல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அந்த அப்பீல் ஃபார்மு நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதனால் அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகணுனாலும் நீங்கள் மேனுவலாக போய் கூட யூடியூப் மூலிமா அந்த லிங்க் எடுத்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அது எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை பாருங்கள்,
டேரெக்டாக கூகுளில் போயிட்டேன். பாருங்க, இதில் போய் என்ன பண்ணுறேன், யூடியூப் ஹெல்ப்புன்னு டைப் பண்ணுறேன். அவ்வளோதான். இது வந்துச்சுன்னா பாருங்கள், support.google.com யூடியூப் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே போங்க. பாருங்கள், கீழே போய்ட்டு வந்து அந்த பாலிசி சேஃப்டி காப்பிரைட் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பண்ண உடனே லாஸ்ட்டு ப்ரைவசி ரிப்போர்ட்டிங் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். 1 2 3 4வது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4வது கிளிக் பண்ணிட்டேன். அதாவது நமக்கு வந்து யூடியூப் நம்ம சேனல் டர்மினேட் பண்ணதுக்கு மெயில் வரல. மெயில் வந்துச்சுன்னா அதில் லிங்க்கு கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம வந்து யூஆர்எல் காப்பி பண்ணிடலாம். அந்த லிங்க்கே வராத போது மேனுவலாக எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன். அது ஒர்க் ஆகலைன்னா இப்படி போய் எடுத்துங்க. இப்போ இதில் போனீங்கன்னா இதை பாருங்கள், சேனல் ஆர் அக்கௌண்ட் டர்மினேஷன் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் போங்க, அப்படியே இது மேலே தள்ளுங்க. இது சிம்பிள். இதை பாருங்கள், திஸ் ஃபார்ம் இஃப் யூ பிலீவ் தட் யுவர் சேனல் அக்கௌண்ட் வாஸ் மிஸ்டேக்லி டர்மினேட் யூ கேன் அப்பீல். மிஸ்டேக்கில் நாங்கள் டர்மினேட் பண்ண அப்பீல் பண்ணுங்கன்றாங்க. இதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போது யுவர் ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேமை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஞாபகம் வச்சுக்க, அதை டைப் பண்ணிங்க. இது என்னென்னா உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் எந்த மெயில் ஐடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அதை கொடுத்துருங்க. 2வது ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கேட்குறேன், அதையும் சேமாக கொடுத்துருங்க. இருக்கிற மெயில் ஐடியே கொடுத்துருங்க. இப்போது யூஆர்எல், இந்த யூஆர்எல்ல தான் நம்ம காப்பி பண்ணோம். ஏற்கனவே நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருந்தோம்னா வீடியோவில் காமிச்ச பாருங்க எப்படி எடுக்கணும். அந்த யூஆர்எல்லை இதில் காப்பி பண்ணிக்கிறேன். அதான் நான் எடுத்து வச்சு திருப்பியுமே காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் வாட்ஸ்அப்பில் யுவர் செல்ஃபில் அதான் என்னுடைய பாருங்கள், என்னுடைய டர்மினேஷன் ஆனச்சு பார்த்தீங்களா. பாருங்க, என்னோடய சேனலை பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஷேர் பண்ணி லிங்க்கு அந்த யூஆர்எல்லை இப்போ காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்முக்கு இதை வந்துட்டேன் பாருங்கள். இந்த கூகுள் ஃபார்மில் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ கீழே வந்து இங்கே நீங்கள் என்ன சொல்ல விரும்புன்னு டைப் பண்ணுறத நீங்கள் டைப் பண்ணியே காமிச்சிடறேன். அதையும் நீங்கள் பக்கம் இதை மட்டும் டைப் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா எந்த எதுவுமே சொல்ல தேவை பாருங்கள். ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுக்கிறத காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், I have not violated any YouTube policy, so please review my channel once again and suspended my channel soon as possible. இதை போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதை தான் நானும் டைப் பண்ணி இதை தான் இப்படி தான் அனுப்பிச்சேன். என்னுடைய 1 வருஷத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் ஆன சேனலை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துக்கான மெயிலையும் காட்டுறாருங்க என்னோடய ப்ரூஃபுக்கு. இதை மட்டும் டைப் பண்ணி இதை மட்டும் பக்காவாக பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆவாங்க யூடியூப்லேருந்து. ஏன்னா எனக்கு சஸ்பெண்ட் ஆனது மெயிலே அனுப்பலை. ஆனால் 1 வருஷம் கழிச்சு இதை நான் இப்போ எடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்ததை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், எனக்கு யூடியூப்பில் வந்து இதை பாருங்கள், நான் மெயில் போட்டது 5 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன். நவம்பர் 1க்கு போட்டிருக்கேன். அந்த பாருங்கள், தேங்க்யூ கான்டாக்டிங் ரீசன் ஆக்சுவலி கூகுள் அக்கௌண்ட் நான் மெயில் போட்டிருக்கேன். ஆனால் என்ன பாருங்கள், நான் மெயில் எப்போ போட்டிருக்கேன், 1 நவம்பர் 2023 7:38 போட்டிருக்கேன்னா இது நான் போட்டது. அதாவது நான் ஃபார்மில் அப்பீல் பண்ணது எனக்கு மெயில் வந்துக்கிறது. இதை பாருங்கள், 7:54 வந்துச்சு. இதை பாருங்கள், we have reviewed appeal follow the people of Tamil. After taking another look we can confirm that your channel does not violated our guidelines. நான் எதையுமே மீறல. தேங்க்ஸ் ஃபார் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ த அப்பீல் யுவர் கோல் டு மேக் ஷுவர் த கான்டக்ட் டோஸ் நாட் வயலேட் கம்யூனிட்டி. அது நான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து திருப்பி உங்கள் சேனல் திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒரு 10 நிமிஷம் எனக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் மெயில். ஸோ இது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் நமக்கு சஸ்பெண்டு நம்ம என்ன தப்பு பண்ணது தெரியாமல் நம்ம சேனல் டர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா கூட அது ரோபோட்டிக் மிஸ்டேக்காக இருக்கும். யூடியூப் தானாகவே டிலீட்டாக பண்ணதாக இருக்கும்.
நான் மெயில் வரலன்னு விட்டுறதுக்கு நம்மளுக்கு மெயிலே வரல, நம்ம அதை எப்படி அப்பீல் பண்ண தெரியலன்ற பதிலாக நம்ம இந்த ஃபார்மில் போய் நம்ம அப்பீல் பண்ணோன்னா நீங்கள் கம்யூனிட்டி கைடில் மீறி தான் செயல்பட்டுருக்கீங்கன்னாச்சும் மெயில் அனுப்புவோம். அப்போ கன்ஃபார்மாக நம்ம சேனல் ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை பண்ணால் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஆச்சு. இப்போ நான் இப்போ என் சேனலை வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, 1.5 வருஷம் அங்கே இப்போ என் சேனலை வாங்கியிருக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களை இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு மெயில் வரலன்றதுக்காக விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பர் வேணுன்னா கூட என் நம்பரை தரேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் திருப்பியும் உங்களுக்கு இது விளக்கமாக கூட ஃபோனில் சொல்கிறேன், தயாராக இருக்கேன். மேலும் இது போல் இப்போ நல்ல காணொலிகள் நீங்கள் பார்க்கணுன்னு என்னோடய பிரகாஷ் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.